குட்டி வந்து நல்ல லென்த்தா நெட்டு போக்கா இருக்கும். வீடியோவை பார்த்து இல்ல போட்டோவை பார்த்து குட்டியை வாங்குறீங்க பட்சத்துல எப்படி வாங்கணும்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், எந்தெந்த சீசன் வந்து குட்டியை வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த அகத்திக்கீரை நல்லா கட்டலாம். ஏன்னா நல்லா விரும்பி சாப்பிடும். குட்டி வந்து இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இப்ப கம்மி விலைக்கு யாரும் விற்கிறது இல்ல. எல்லாமே எடுத்தோன்னு ஹை பட்ஜெட்லாம் போயிட்டாங்க. குட்டி இருக்கு, நல்ல குட்டியா போட்டோ போடுறாங்கன்னா உடனே காசு கொடுத்து நல்ல குட்டி விற்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. உடனே ஃபியூச்சர்ல சேல்ஸ்ன்ற வீடியோ போட்டாலுமே உடனே எல்லாம் வாங்காதீங்க. வணக்கம் மக்களே. முட்டுக்கடா குட்டி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்றத பத்தி ஒரு லாங் வீடியோ போறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ அதை பத்தி பார்க்கலாம். வீடியோ வந்து முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, ஆனா நடுவில் எனக்கு ரொம்ப உடம்பு சொல்லாம போனதுனால வீடியோ வந்து இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அதனால மன்னிச்சுக்கோங்க. குட்டி எப்படி பார்த்து வாங்குறதுன்னா, ஆனா இது வந்து யாருக்கு செட் ஆகும்னா, கடையில போய் பார்த்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா போட்டோல வாங்கும் போது அது எந்த அளவுக்கு சரியா எந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு செட்டடா ஒரு 10 குட்டி தான் வச்சிருப்பாங்க. அந்த 10 குட்டில எந்த நல்ல குட்டின்னு பார்த்து வேணா நம்ம எடுக்கலாம். கிடங்கும் போது வந்து ஒரு 50 குட்டி வந்து மொத்தமா நம்மள்ட்ட காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம எப்படி ஊக்கமா இருக்குன்றத பார்த்து எடுக்கலாம். குட்டி வந்து நல்ல லென்த்தா நெட்டு போக்கா இருக்கும், நல்லா ஊக்கமா இருக்கும். இது வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்னா, இந்த கடையில வந்து ஒரு 15 குட்டி 20 குட்டி உங்கள்ட்ட காட்டுறாங்க, இதெல்லாம் சேல்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்கள்ட்ட காட்டுறாங்கன்னா, அந்த 15 குட்டிலேயே ஒரு 5 குட்டி வந்து நல்லா தினுசா நல்லா மொழு மொழுன்னு நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா பால் ஊக்கம், நல்ல கால் கனம் பாத்தீங்கன்னா நல்ல கால் கனமா இருக்கும், நல்ல கழுத்து நல்லா நீட்ட கழுத்தா இருக்கும். சண்டைக்கு இல்ல வளர்ப்புக்குனாலுமே அந்த 20 குட்டில ஒரு 5 குட்டி நல்லா தனியா ஷைனியா நல்லா இருக்கும். அந்த குட்டியை பார்த்து எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்ப சொன்னது வந்து கடையில போய் எடுக்கிறதா இருந்தா அது வந்து கரெக்டா இருக்கும். இல்ல ப்ரோ இப்ப நாங்க கடையில எடுக்கல, இந்த மாதிரி ஒருத்தர் போட்டோ பார்த்து தான் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 குட்டி தான் இருக்குன்னு அனுப்புறாங்கன்னா அந்த 2 குட்டியை உடனே இதுதான் இருக்கு, வேற வழி இல்லைங்க பட்சத்துல எடுத்துடாதீங்க. பொறுமையா நின்று எடுங்க. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் அப்படிதான் முதல் தடவை ஒரு குட்டி தான் இருக்குன்னாங்க, அவசரப்பட்டு ஒரு ஆர்வத்தில் எடுத்துட்டேன். ஆனா அதுல அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்ல. அதனாலதான் சொல்றேன், வீடியோவை பார்த்து இல்ல போட்டோவை பார்த்து குட்டியை வாங்குறீங்க பட்சத்துல எப்படி வாங்கணும்னா, ஒரு 10 போட்டோ காட்டுறாங்கன்னா அந்த 10 போட்டோல எந்த குட்டி நல்லா ஹைட்டா இருக்கு, நல்ல கால் ஊக்கமா இருக்கு, நல்லா வாட்ட சாட்டமா இருக்கு, இதெல்லாம் முக்கியமா பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்தெந்த சீசன் வந்து குட்டி வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. இந்த மழை காலம் பனி காலத்துல கண்டிப்பா குட்டி வாங்கவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி சின்ன குட்டி தாய்ப்பால் குடிச்சுக்கிட்டு அதுங்களோட இருந்தாதான் அந்த சத்துல இருக்கும். ஆமா, அந்த டைம் வந்து சில பேர் வந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அந்த டைம்ல வந்து வாங்காதீங்க. ஏன்னா சில குட்டி இப்ப நாங்க எடுத்ததுலயே 2 குட்டில ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு. ரெண்டாவது இந்த பனி காலத்துல தாங்காது. ரெண்டாவது புது இடமா வந்து நம்ம வீட்டுல வரும். நம்ம வீட்டுல இருந்து செட் ஆகும் போது குட்டி கழிச்சல் இருக்கும். புது தண்ணி புது தீனிங்கிறனால செரிமான பிரச்சனையா இருக்கும். இதனால குட்டி வந்து இறந்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற டைமுக்கு வந்து குட்டிலாம் ஒன்னு 7 ரூபா 8 ரூபா 9 ரூபா வரையும் போயிடுச்சு ஸ்டார்டிங்கே பிரைஸ். அதனால வந்து குட்டி எடுக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த தை மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி எடுங்க. எடுக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 மாச குட்டி 3 மாச குட்டியா எடுங்க. கம்மி விலைக்கு தராங்க. ரெண்டாவது இப்ப கம்மி விலைக்கு யாரும் விற்கிறது இல்ல. எல்லாமே எடுத்தோன்னு ஹை பட்ஜெட் எல்லாம் போயிட்டாங்க. இருந்தாலும் விலை கம்மியா சொல்றாங்க, குட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் இந்த 20 நாள் குட்டி 10 நாள் குட்டி எல்லாம் தயவு செய்து யாரும் வாங்காதீங்க. அதை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த குட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா தலைவனுக்கே வந்து பொந்த பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப குட்டி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை முடிய வெட்டினாதான் உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்குன்றதே தெரியும். எனக்கு தெரிஞ்சு குட்டி வந்து இலப்படிதான். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாசம் 1ஆம் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் இதுக்கு முடிய வெட்டி விட்டு தீனியை மாத்தணும். அப்பதான் நீங்க கேட்ட மாதிரி இருக்குன்னு ஒரு ரொட்டீனு, காலையில என்ன தீனி, மதியம் என்ன தீனி, நைட் என்ன தீனின்னு இதுக்கு ஒரு ஃபுட் ரொட்டீன் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே தீனி வச்சு வளர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு காலையில பால் போடுவோம், சாயந்தரம் ஒரு வேளை பால் போடுவோம், நடுவில் வந்து புல்லு, வேப்பந்தலை, ஆட்டு தீவனந்தலை, புல்லு, இன்னும் வைக்கல் கட்டி பழக்கலை. அதே மாதிரி குட்டிங்களுக்கு வந்து நீங்க வந்து அகத்திக்கீரை கட்டலாம். முட்டுக்கடாவை பொறுத்த வரைக்கும் இல்ல செம்மறி கடை இதை பொறுத்த வரைக்கும் நீங்க அகத்திக்கீரை நல்லா கட்டலாம். ஏன்னா நல்லா விரும்பி சாப்பிடும். ரெண்டாவது வெயிட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அதே மாதிரி அகத்திக்கீரை வச்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து தண்ணி வைக்க கூடாது. ஏன்னா அகத்திக்கீரை வந்து உள்ள போய் விரியக்கூடிய தன்மையோடது. நீங்க அகத்திக்கீரை வச்சுட்டு அகத்திக்கீரை திங்க கொடுத்துட்டு உடனே தண்ணி கொடுத்தீங்கன்னா செரிமான பிரச்சனை லாக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிட்ட இறந்தே போயிருக்கு. அதனால அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு குட்டிக்கு வந்து வசந்தீவனத்தை நல்லா கொடுத்து பழக்கிறீங்க குட்டிலேயே. அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு ஆசைப்பட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 போன் கிட்ட வருது. அந்த மாதிரி குட்டி வேணும், ஆசையா இருக்கு, உங்கள்ட்ட இருக்கிற மாதிரியே இந்த கலர்லயே கூட குட்டி வேணும்னு சொல்லிட்டு நேத்து கூட ஒரு 10 போன் கிட்ட வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒரு பேஜ்ல போய் குட்டி வாங்குறீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் நல்லா இருக்கு 3 போஸ்ட் நல்லா இருக்குன்னு நான் என் பேஜை முதற்கொண்டு சொல்றேன். ஒரு 2 பேஜ் நல்லா இருக்கு 3 போஸ்ட்ல போட்டிருக்க குட்டி நல்லா இருக்குன்னு உடனே வாங்காதீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதிகமா இன்னொரு பேஜ்ல இருக்கிற போட்டோவை எடுத்து இவங்க பேஜ்ல போட்டுட்டு அதே வந்து தன்னோட குட்டின்னு சொல்லி ஏமாத்தி காசு ஆட்டையை போட்டுறாங்க. அதனால தயவுசெய்து அந்த தப்பை போட்டு பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஐடியா ஃபாலோ பண்றீங்கன்னா அவங்க குட்டி சேல்ஸ் பண்றாங்கன்னா ஒரு மாசம் இல்ல 2 மாசம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையா தான் இருந்து வாங்குங்க.
அவங்கள்ட்ட குட்டி எப்படி இருக்கு, கஸ்டமரோட ரிவ்யூ இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமே வாங்குங்க. குட்டி இருக்கு, நல்ல குட்டியா போட்டோ போடுறாங்கன்னு உடனே காசை கொடுத்து நல்ல குட்டி விற்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அதே அளவுக்கு ஃபேக்கா ஏமாத்துற ஐடி நிறைய வந்துருச்சு. அதனால கண்ட ஐடியில போய் ஏமாந்துடாதீங்க. என் ஐடியில வாங்குறதுன்னா நானே ஃபியூச்சர்ல சேல்ஸ்ன்ற வீடியோ போட்டாலுமே உடனே எல்லாம் வாங்காதீங்க. எந்த அளவுக்கு போடுறேன் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கரெக்டா தான் கொடுக்குறானா, குட்டி நல்லா இருக்கா, ரிசல்ட் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஆசையா இருக்கேன்னு உடனே வாங்காதீங்க. ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன்னா, நான் முத ஒரு குட்டி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், அப்பயே குட்டி வாங்கி ஏமாந்துட்டேன். நான்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஒரு பேஜ்ல போய் கேட்டேன், அவங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. நமக்கு தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறாச்சே, அதனால வெயிட் பண்ண இருக்க முட்டாம அவசரப்பட்டு போய் ஒரு இடத்துல வாங்கி அது குட்டி வந்து பொந்த பிடிச்சி வந்து கடைசியில இந்த குட்டியில ரிசல்ட்டும் நான் அவங்க சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. அதுல கடைசியில ஏமாற்றம் தான். விற்கும் போது குட்டியை விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அது எப்படி பார்த்தாலும் எனக்கு நட்டம் தான். அதனாலதான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஐடியா ஃபாலோ பண்றீங்களா? இப்போ நான் வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. ஒரு மாசம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசம் முடிஞ்சிருக்கு. இன்னொரு ஒரு மாசம் போட்டோம். எப்படிலாம் வளர்க்குறோம், என்னென்ன ஸ்டேஜ்ல என்னென்ன தீனி வைக்கிறோம், இது இல்லாம எப்ப முடி வெட்டுறோம், எப்ப வெட்டக்கூடாது, என்னென்ன தீனி, எந்த டைம்ல டிவார்மிங்னு எவ்வளவோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 3 மாசம் எனக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு நான் வளர்க்குறேன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் வாங்குங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் என்ன பண்ணிருக்கேன்றதும் தெரியும், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்ன்றது தெரியும். ஆர்வமா இருக்கு, ஆசையா இருக்கேன்னு உடனே வாங்கிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா ஒரு விஷயம் வாங்க போறீங்கன்னா, ஏன்னா காசு போட்டு 7,000 8,000 போட்டு வாங்க போறீங்க. வளர்க்கணுன்ற ப்ரொசீஜரை அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதை என்னென்னலாம் பண்ணா இதோட உயிர் சேதம் வரும், எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல வரேன். சரி மக்களே, வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மத்தல உங்களுக்கும் போர் அடிச்சிடும். திருப்பி இதே சொல்றேன்னு எதுவும் நினைக்காதீங்க. எல்லாம் நான் பட்டதை நீங்க படக்கூடாதுன்னு தான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. தேவையான இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் பிகினரா என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன தீனி வைக்கணும், நம்ம தலைவனுக்கு வந்து இன்னும் ஒரு பொங்கல் முடிஞ்ச ஒரு 10 நாள்ல வந்து முடி வெட்டிடுவோம், அந்த வீடியோ வரும். லாங் வீடியோக்கு முடிஞ்சளவு கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை அடுத்தடுத்து போறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்காக தான் அடுத்த வீடியோல பார்ப்போம். வேற எதுவும் டவுட்னா கேளுங்க, இதே மாதிரி லாங் வீடியோ கூட போடுறேன்.